முன்னாடி வந்தியா அவளே வந்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு வேற ஒரு ஆள் இருக்கு ரெடியா இருக்கிறாரு. ரியலி இல்ல ஆண்டி எஸ் இல்ல சும்மா சொல்லி என்னையே ஃபோன் பண்ணி நீங்க அவரை வர வைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிக்கல, லைஃப் பிடிக்கல. சொத்த முரா டே அப்ப வந்து நான் சொல்லிட்டேன். இருன்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. முன்னாடி வந்தியா எனக்கு தெரியுமா சொல்லுவியா நீ போச்சா காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. பொய் சொல்றாரு மேடம், எனக்கு ஆத்திரமா இருக்கு. அதுக்காக அவர் அடிக்கலாமா? பொய் சொல்றாங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் பண்றீங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அவங்க அமைதியா இருக்காங்க. அப்ப ரெண்டு பேர்ல யார் இவங்க? அவ யார் அமைதியா இருக்காங்களோ அவங்க தானே பெட்டர் அமைதியா இருக்கு. பிளான் அமைதியா இருக்காங்க அவங்க. தெரியுமா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் நான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். எனக்கு சொன்ன அவரனா நீ பண்ணிக்கிட்டே இல்ல, எனக்கு பண்ணுவேன்னு சொன்னேன். அப்போ வச்சு திருந்துவாருன்னு சொன்னேன். திருந்துவாரு. ஓ நீ அப்படி வரியா? பிகினிங்ல இருந்து எல்லாம் தெரியும் சொல்றாங்க. ஒண்ணுமே தெரியாது. அவளை வந்து எத்தனை வீட்டுல துரத்துன தெரியுமா? துரத்தி வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி நைட்ல நூறலாம் பாக்குறியாடி விட்ட வேணா நான் காமிக்கிறேன். புடிச்சிருந்தா நான் ஏன் அவளை துரத்துவேன்? ஆந்திராவுல கிரவுண்ட்ல போட்டு சாவடி அடிச்ச அவளையும் அவ பொண்ணுனா. அவளையே வந்தாங்க ஆந்திராவுக்கு. தேடி வந்துச்சது. உங்களை எதுக்கு தேடி வந்தது? தேடி வந்தது அவர் தேடி வந்துச்சு. என்ன சமாளிக்கவே முடியல. பிரச்சனை தீராது. ஏன் தீராது? ஆஹா, இப்படியே வாழ்க்கை முழுக்க இப்படியே பாருங்க, பரிதாபமா இருக்கீங்க பார்த்தா. நான் இது ஆக்சன் மேடம். இருக்கல, நான் யார்கிட்ட இருக்கல மேடம். ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு போய் சொல்றாங்க. முன்னாடியே நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. இவ எதுக்காக வந்து ஆந்திரால இருந்து கேளுங்க. எதுக்காக வந்தீங்கம்மா? ஐயோ சாமி வேற 20 வருஷம் முன்னாடி சொல்ற போங்க. 14 வயசு பொண்ணு வந்தா அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? வந்தா இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணேன். சொத்த முரா டே சொத்த முரா டே. முதல் மனைவி முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, முதல்ல பாத்தீங்க. கிடையாது மேடம், அவ முதல் மனைவி கிடையாது. அவ என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அப்ப வேண்டாமா உங்களுக்கு அந்த பொண்ணு? வேணாம், நான் விட மாட்டேன் மேடம். சத்துரு வேணாம். அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதுங்க. அவன் மேல கம்ப்ளைண்ட். என் சாவுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம். மாட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மேடம் என்னால இவ்வளவு வாழ முடியாது மேடம். டெய்லி சூசைட் அட்டெம்ப்ட் தான். ஏன் அவளை கட்டினதுனால தானே மேடம் பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அவங்க ரெண்டு பேருமே தாங்க பண்ணதனுடைய தவற ஒரு துளி உணரல. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. இதுக்கு மேல இந்த சொசைட்டில இந்த ப்ரோகிராம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ரெண்டு பேரும் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு சாப்பிட்டு நீங்க நினைக்கிறீங்க. பேர் வந்து என்னத்தை மாத்திக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான். எது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டியே இல்லாம அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க. அறிவு நாங்க அவங்களுடைய வயதுக்கு அவங்களும் அப்படியே பேசுறாங்க. நானும் இவ்வளவு பாரு சட்டப்பட சொல்றீங்களா? சொன்ன கூட்டேன் மாமா கோவம் வந்துருச்சு. அப்படி இல்ல, நீங்க தப்புன்னு உணர்ந்து வெளிய வரணும்ல. ஒரு தப்பு ஒரு நாளைக்கு வெளியில எப்படி தப்புன்றீங்க? மை காட், அடங்கம்மால ஒரு பெண் இருக்க இன்னொரு பெண்ணை வச்சுக்கிட்டு இருந்தா அது தப்பு இல்லையா? ஏங்க நான் லீகலா கல்யாணம் பண்ணிருக்கேங்க. நான் லீகலா ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணா உலகத்துல எல்லாரும் பண்ணிர மாட்டானா? சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறடா பேப்புண்டமாவனே. பேப்பர்ல ஆட் பார்த்து என்ன ஒரு ஆம்புலட்ட போன் பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல புரியல. அவனை வரவழைச்சு அந்த ஜென்ஸ் கிட்ட பேசி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டலையா பாருங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் எல்லாமே தப்பு. நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் ஆக்சுவலா. பட் உங்களை இரிட்டேட் பண்றதுக்கு உங்க மேல இருக்கிற கோவத்தை அதாவது எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம பண்ண விஷயங்கள். ஓ அப்படியே விஷயம். அது மனசுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா இருந்தா தப்பான பொண்ணா இருந்தா எனக்கு வந்து டக்குன்னு தெரியும். நம்ம இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறோம். அது அப்படி இல்ல. சாப்பாடு கூட எனக்கு வந்து உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு இந்த திரும்பவே பிடிக்கல. ஆனங்கட்ட தாய் 4 பேர் மூத்த தவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே.
ஒவ்வொருத்தருக்கு ஆசாபாசங்கள் இருக்கும். திரும்ப திரும்ப இவ பக்கமே நீங்க பேசுறீங்களா, அவ பக்கம் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களா? பண்ண முடியாது. அவங்க என்ன பண்றது நான் தப்பு. என்னன்றீங்க? 56 வயசுல 50 வயசுக்கு மேல என்ன தேவைப்படுது? இப்ப அடுத்த ஒரு புருஷன் தப்பு. என்ன அவங்க பண்றது தப்பு. சோலி முடிச்சு. நீங்க விஷயம் தெரியாம என்ன பேசுறீங்க. விஷயம் தெரியும் சொல்லுங்க. இத்தனை வருஷமா நான் அவளோட பழகி இருக்கிறேன். சரி. இப்ப விட்டுட்டு போன்றீங்கல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இந்த பொம்பளை சவால் விட்டு இருக்கு மேடம். அவனை நான் விட்டு அவனே விட சொன்னா கூட அவன் என்ன விட்டு போக மாட்டான், என் காலையிலேயே கிடப்பா. வெக்கமா இல்ல? உங்களை விட ஒரு 10-12 வருஷம் பெரியவங்களை வந்து அப்படி ஒரு அவளுக்கு நான் ஆதரவு கொடுக்கதான் செய்வேன் மேடம். நீங்களா யாருடா? நான் சாவர வரைக்கும் பொண்டாட்டியா இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். புருஷனா இருக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 2 பேரும் தான் மனைவி எனக்கு. எனக்கு வர்ற மாதிரி முடியாது. நீ என்ன சொன்ன? நான் தான் பொண்டாட்டி. அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. கிடையவே நான் கிடையாது. ஒத்துக்க முடியாது. நான் என்ன கமிஷன் ஆபீஸ் கூட்டி போங்க மேடம். நீங்க 2 பேரும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் மேல பல பெண்கள்கிட்ட பழகிறது உண்மை உங்களுக்கு தெரியுமா? அது அவன் 1000 ஆன்டிகளை பார்த்த அபூர்வ சிகாமணி சார். தப்ப பண்ணட்டும் மேடம். என் ஆம்பளைங்க என் புருஷன் எனக்கு தான் வேணும் இருக்கணும். எத்தனை பொண்ணுங்களை வச்சுக்கிட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. என் புருஷன் எனக்கு புருஷனா இருக்கணும், என் பசங்களுக்கு அப்பாவா இருக்கணும். அவரை பத்தி இன்னும் கதைகளை சொல்லட்டுமா? கதை கேட்க ரெடியாடா புண்ட. உங்களுக்கு யாரை பிடிக்குது உண்மையிலேயே? இப்ப எனக்கு 2 பேரையும் தான் பிடிக்குது. எனக்கு கிறுக்கு பயல முட்டா பயல. இவ்வளவு நல்ல ஒய்ஃப், இவ்வளவு அழகா 34 வயசுல இவ்வளவு பர்சனாலிட்டியா ஒரு பொண்ணு இருக்கப்ப எப்படி ஒரு வயசானவங்க எதுக்காங்க தேவைப்படுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உன் பொண்ணை நினைச்சுக்கோ. என்ன நீ சொன்ன மேடம்? நான் பொண்ணு, நான் பொண்ணு, என் புருஷன் ஏதோ சாரி கேக்குது. எட்டி உதையலாமா? எனக்கு வந்து யாரும் கால்ல விழுந்து எனக்கு பிடிக்காது. எனக்கு கால்ல யாரு விழுந்தாலும் எட்டி தான் உதைக்கும். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. எனக்கு இப்படி ஒரு மாதிரி ஆகுது. எப்படி நீங்க இதை சமாளிச்சுட்டு இருப்பீங்க? வேண்டாம், விட்டுருங்க. அந்த லேடி பயங்கரமான செய்யறதான் லேடி. மைக் மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? காட். ஏன்னா 20 வருஷம் ஒரு ஆம்பளை தன் உறவு இல்லாம வச்சுட்டு இருக்கனா அவ எவ்வளவு பெரிய கெட்டிக்கார லேடியா இருக்கணும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மனைவியோட மக்களோட இனிமே ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கையை வாழ்றீங்க. சந்தோஷமா நிம்மதியா. சரி. ஆம்புடுதியா? இல்ல மேடம், வெளிய போயிட்டு நான் அவனை விட மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கேஸ் கொடுத்துறேன். சொன்னா சோலி முடிச்சு. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோ